நெத்தி அடின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் எடுத்து வந்திருக்கும். மினிமம் 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு 100 ஸ்கொயர் ஃபீட் நம்ம ஆஃபரா பண்ணிருக்கோம். 100 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ. கண்டிப்பா. பரந்தூர் ஏர்போர்ட் கேள்விப்பட்டீங்களா? சோ கிரீன்வேட் ஏர்போர்ட். கண்டிப்பா. சோ அது வந்து நம்ம சைட்ல இருந்து அப்படியே பக்கம் தான். பேக் சைடு தான். ஏர்போர்ட்க்கும் சைட்க்கும் பிட்வீன்ல தான் சென்னை டு பெங்களூர் 8-way ட்ராக் போட்டுருக்காங்க. காஞ்சிபுரம் லொகேஷன்ல சென்னை டு பெங்களூர் ஹைவேல மீனாட்சி மெடிக்கல் காலேஜ்க்கு அப்படியே பேக் சைடு தான் நம்ம பண்ணிருக்கோம். சைட் பாத்தீங்கன்னா ஒரு 180 ஏக்கர்ல ஒரு டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்டா பண்ணிருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 3 ஏக்கர்ஸ்ல நம்ம பார்க் பண்ணிருக்கோம். 3 ஏக்கர்ல பார்க். காஞ்சிபுரமோட புது பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பாத்தீங்களா? ஆமா. அது நம்ம சைட்க்கு நியர்பைல தான் ப்ரொபோசல் இருக்கு. இது பாத்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்ட் தான் பண்ணிருக்கு. சோ லோன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 80 to 90% வரைக்கும் நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். கண்டிப்பா அடிச்சு சொல்றேன். அடுத்த ஒரு வருஷத்துலயே வந்து பாத்தீங்கன்னா அப்ரிசியேஷன் வேற லெவல்ல ஆயிடும். உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். வெல்கம் பேக் டு மை சேனல் மிஸ்டர் தண்டசோரி. இப்போ எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, நீங்க காஞ்சிபுரம் சரௌண்டிங்ல பட்ஜெட்ல இடம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. மீனாட்சி மெடிக்கல் காலேஜுக்கு பேக் சைட்லயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர் போற நேஷனல் ஹைவேல இருந்து ஜஸ்ட் 600 மீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான லேஅவுட் நம்ம ஆர்காடி ஏரோசிட்டி ப்ராப்சல் வேற லெவல்ல ஒரு 180 ஏக்கர்ல டவுன்ஷிப்பா ரெடி பண்ணியிருக்காங்க. இங்க பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டெவலப்மெண்ட் வருதுங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா மதுராந்தகத்தில் எப்படி நம்ம 2000 ஏக்கர் குளோபல் சிட்டி இருக்கோ அதே மாதிரி நம்ம காஞ்சிபுரத்துலயும் 1800 ஏக்கர்ல ஒரு தொழில் பூங்காவே வரப்போகுது. இப்படி எக்கச்சக்கமா நம்ம சொல்லிட்டு போனோம். வாங்க உள்ள போயிட்டு என்ன ஆஃபர்ல போயிட்டு என்ன ரேட் அப்படிங்கிறத எல்லா டீடைல்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோவில் படுத்து நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோவில் போயிடலாம். ஓகே மக்களே, ஒரு பிரம்மாண்டமான சைட்டை காஞ்சிபுரம் பக்கத்துல வேற லெவல்ல ரெடி பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2 வந்து போட்டிருந்தோம். வேற லெவல் ரெஸ்பான்ஸ். சோ அதோட கண்டினியூஷனா வந்து பாத்தீங்கன்னா இப்போ எண்டிங் சேல் வந்து போயிட்டு இருக்கு. சோ இப்போ வந்து டீடைல்ஸ் கேட்டலாம். எவ்வளவு ஃப்ராட் இருக்கு, என்ன ரேட்ல கொடுக்குற ஆஃபர்ல என்ன இருக்கு அப்படிங்கறத. சோ வணக்கம் பிரதர். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நீங்க? சோ சூப்பரா இருக்கு பிரதர். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாக்குறவங்களுக்கு நம்ம கம்பெனி டீடைல்ஸ் சொல்லிருங்க ஃபர்ஸ்ட். கண்டிப்பா. இது பாத்தீங்கன்னா ப்ராப்ஷெல். சோ ப்ராப்ஷெலோட ஒன் ஆஃப் த சைட் தான் வந்து ஆர்காடி. ஓகே. ப்ராப்ஷெல் சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 18 இயர்ஸா இண்டஸ்ட்ரியில இருக்க கம்பெனி. சோ நம்ம மல்டி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் தான் காஞ்சிபுரம் ப்ராஜெக்ட். சோ இது வந்து எக்ஸாக்ட்டா எங்க இருக்கு? இதோட நேம் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. இருந்தாலுமே வந்து இது எக்ஸாக்ட்டா எங்க இருக்கு? எத்தனை ஏக்கர் ப்ராஜெக்ட் இது? இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு காஞ்சிபுரம் லொகேஷன் தெரியல சார். காஞ்சிபுரம் லொகேஷன்ல சென்னை டு பெங்களூர் ஹைவேல மீனாட்சி மெடிக்கல் காலேஜ்க்கு அப்படியே பேக் சைடு நம்ம பண்ணிருக்கோம். அப்படியே பேக் சைடுல இருக்கு. ஹைவேல இருந்து உங்களுக்கு ஒரு 700 மீட்டர்ல நம்ம சைட் பாத்துறலாம். சைட் பாத்தீங்கன்னா ஒரு 180 ஏக்கர்ல ஒரு டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்டா பண்ணிருக்கோம். ஒரு ஏர்போர்ட்டே வந்து பாத்தீங்கன்னா உள்ள கொண்டு வரலாம் போலயே. ஒரு அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா பக்காவா ரெடி பண்ணிருக்கீங்க. இந்த 180 ஏக்கர்ல எத்தனை பிளாட் இருக்கும்? 180 ஏக்கர்ல பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1400 பிளஸ் பிளாட்ஸ் மேல நம்ம பண்ணிருக்கோம். சோ அதுல ஆல்மோஸ்ட் ஒரு 1300 பிளாட்ஸ் மேல நம்ம சோல்ட் அவுட் பண்ணிருக்கோம். ஓ 70-80% கிட்ட சோல்ட் அவுட் முடிச்சிருக்கோம். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆஃபரும் சரி, அதே மாதிரி பிரைஸும் சரி, லாஸ்ட் என்ன ஃபேஸ் 2 ஸ்டார்டிங் லான்ச்ல கொடுத்தாங்களோ அதுவே இப்போ வந்து போயிட்டு இருக்கு. அது எல்லாங்கிறத ஒன் பை ஒன்னா கேட்கலாம். ஓகே பிரதர், இவ்வளவு பிரம்மாண்டமா ரெடி பண்ணிருக்கீங்க. இங்க என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் இருக்கு சொல்லுங்க. சோ இந்த ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 100+ அம்யூனிட்டிஸ் நம்ம டெவலப் பண்ணிருக்கோம். சோ மேஜரா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா சைட்ல கிளப் ஹவுஸ்க்கான பிளான் இருக்கு, ரெசார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு லெமன் ட்ரீ ஹோட்டல் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆமா, ஃபேமஸான ஹோட்டல். சோ அந்த லெமன் ட்ரீ ஹோட்டல் அவங்க கம்பெனி கூட நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கோம். சோ ஃபியூச்சர்ல நம்ம சைட்லயே ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம். சோ இங்கே உள்ளே வரப்போகுது. சோ அதனால இங்க இடம் வாங்கி வீடு கட்டணவங்களுக்கு அது ஒரு ட்ரீட் ஆயிட போகுது. கண்டிப்பா சார். சோ அதை தாண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைட் என்ட்ரன்ஸே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கிராண்ட் ஆர்ச்சோட தான் நம்ம ஸ்டார்ட் ஆகும். சோ இந்த 180 ஏக்கர்மே ஃபுல்லி காம்பவுண்டட். சோ உங்களுக்கு இபி ஃபெசிலிட்டிஸ் பண்றது, ஸ்ட்ரீட் லைட்ஸ் பண்றது, இது எல்லாமே பாத்துருக்கோம். இதை தாண்டி ஹைலைட்டா பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல வந்து ரோட் தான் நமக்கு பெரிய அட்வான்டேஜ். ஓகே, எத்தனை விதத்துலலாம் இருக்கும்? நமக்கு மேக்ஸிமம் 60, 40, 30 இந்த ரோட் சைஸஸ் தான் நம்ம பண்ணுவோம். 60 அடி, 40 அடி, 30 அடி அந்த மாதிரி தான். சோ எடுத்தோடனே அதுதான். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா பார்க்கே வந்து எவ்வளவு இது ரெடி பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 3 ஏக்கர்ஸ் நம்ம பார்க் பண்ணிருக்கோம். 3 ஏக்கர்ல பார்க். இப்போ நம்ம பார்க்ல நின்று தான் பேசிட்டு இருக்கோம். அவ்வளவு பிரம்மாண்டமா இந்த ஆர்காடி ஏரோசிட்டி வந்து பாத்தீங்கன்னா பக்காவா ரெடி பண்ணிருக்காங்க. ப்ரோ அம்யூனிட்டிஸ்லாம் பக்காவா கொடுத்தீங்க. டஃப் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ரெடி பண்ணிருக்கீங்க. இங்க என்ன டஃப்க்கு பக்கத்துல வேற என்னமோ இருக்கு ப்ரோ? அது என்ன ப்ரோ? அது பிக்கிள் பால்கான கோட்டம். சோ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பக்காவா ரெடி பண்ணிருக்கீங்க. இது சைட் வந்து எத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து கிடைக்கும்? நமக்கு ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 10,000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட்ஸ் பண்ணிருக்கோம். பக்காவா பண்ணிருக்கீங்க. இப்போ அந்த சைட்டுக்கு வரணும்னா கனெக்டிவிட்டிலாம் என்னென்ன? எதுவும் இல்ல ப்ரோ, நம்ம காஞ்சிபுரம் லொகேஷன் வந்துட்டீங்கன்னா சென்னை டு பெங்களூர் ஹைவேல மீனாட்சி மெடிக்கல் காலேஜ். அதுக்கு அப்படியே பேக் சைடு தான் நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்கு. மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் பக்கத்துலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தலப்பாக்கட்டி இப்படியே இருக்கும். சோ அங்க இருந்து ஒரு 700 மீட்டர்ஸ்ல நம்ம சைட் வந்து அழகா வந்து ரீச் பண்ணிடலாம். இங்க மோஸ்ட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டெவலப்மெண்ட் இருக்கு. மக்களுக்கு புரியுற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நியர்பை என்னென்ன டெவலப்மெண்ட்லாம் இருக்கு அதை கொஞ்சம் சொல்லுங்க. இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்ட்ஸ்க்கு பஞ்சமே கிடையாது. என்னன்னா சைட்க்கு நியர்பைல ஒரு 4 to 5 கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் மட்டுமே இருக்கு. சோ எக்ஸாக்ட்டா நம்ம சொல்லணும்னா சைட்ல இருந்து ஒரு 6.5 கிலோமீட்டர்ஸ் பேக் சைட்ல நமக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்க பரந்தூர் ஏர்போர்ட் கேள்விப்பட்டீங்களா? சோ கிரீன்வேட் ஏர்போர்ட். கண்டிப்பா. சோ அது வந்து நம்ம சைட்ல இருந்து அப்படியே பக்கம் தான், பேக் சைடு தான். ஏர்போர்ட்க்கும் சைட்க்கும்
பிட்வீன்ல தான் சென்னை டு பெங்களூர் 8-way ட்ராக் போட்டிருக்காங்க. ஓ 8-way ட்ராக் வந்து அங்கதான் கிராஸ் ஆகுது. இதை தாண்டி காஞ்சிபுரமோட புது பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பாத்தீங்களா, ஆமா அது நம்ம சைட்க்கு நியர்பைல தான் ப்ரொபோசல் இருக்கு. சைட்க்கு நியர்பைல ஒரு மெடிக்கல் காலேஜ் ப்ரொபோசல் இருக்கு. இதெல்லாம் தாண்டி நம்ம ரொம்ப ஹைலைட்டா பாக்குற ஒரு விஷயம் என்னன்னா, மதுராந்தகத்துல ஒரு 2000 ஏக்கர்ல ஒரு குளோபல் சிட்டி வந்தது பாத்தீங்களா, கண்டிப்பா. அதே மாதிரி காஞ்சிபுரம்ல ஒரு 1800 ஏக்கர்ல தொழிற்பூங்கா ஒன்று ஸ்டார்ட் பண்றாங்க. ஓ இங்க 1800 ஏக்கர்ல அங்க சரௌண்டிங்ல வரப்போகுது. கண்டிப்பா சார். சோ அப்ப இப்ப இருக்கிற ரேட்டு மக்களே, சோ கண்டிப்பா அடிச்சு சொல்றேன், அடுத்த ஒரு வருஷத்துலயே வந்து பாத்தீங்கன்னா அப்ரிசியேஷன் வேற லெவல் ஆயிடும். இப்ப எடுக்கிறப்பே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா லான்ச்சிங் வந்து எடுத்திருந்தோம். இப்ப லான்ச்சிங் வந்து பாத்தீங்கன்னா க்ளோசிங்கே வந்துருச்சு. வெறும் 40 பிளாட்டுக்கு மேலதான் இருக்கும். சோ அதுமே வந்து பாத்தீங்கன்னா அதே சேம் ஆஃபர்லயும் அதே ரேட்ல தான் கொடுக்குறாங்க. சோ அதனால இமீடியட்டா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உடனே இமீடியட்டா ஃப்ரீ சைட் விசிட்ட புக் பண்ணுங்க. ஓகே பிரதர், இப்ப ஒரு இடம் வாங்குறாங்க அப்படின்னா மக்களுக்கு தேவை வந்து ஸ்கூல், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் தேவைப்படும். பட் நம்ம சரௌண்டிங்ல என்னென்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம சைட்க்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அப்படியே பேக் சைடே பாத்தீங்கன்னா வேலம்மாள் போதி கேம்பஸ் இருக்கு. ஹைவே அந்த சென்னையில கிராஸ் வரும் பாத்தீங்களா, ஹைவேக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா சிக்ஷா பப்ளிக் ஸ்கூல் இருக்கு. சைட்ல இருந்து ஒரு 5 minutes டிராவல்ல தான் உங்களுக்கு பிரிமிங்ஹாம் ஸ்கூல் இருக்கு. ஸோ காலேஜஸ் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், மீனாட்சி மெடிக்கல் காலேஜ்க்கு பேக் சைடுல தான் இருக்கு. இதை தாண்டி சைட்க்கு நியர்பைல ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பண்ணிருக்காங்க. பக்தோச்சல பாலிடெக்னிக் பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து ஒரு 2.5 kilometers எல்லாம் லொகேட் ஆயிருக்கு. எல்லாமே நம்ம சைட். ஸோ ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சுக்க முடியாது, அந்த அளவுக்கு எல்லாமே பக்கத்திலே இருக்கீங்க. சாயமே டெவலப்மெண்ட் எப்படி பரந்தூர் ஏர்போர்ட் வந்ததோ, ஸோ அதே மாதிரி பூந்தமல்லி டு ஸோ பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு அந்த மெட்ரோ கனெக்டிவிட்டி இல்ல, நம்ம சைட்ல இருந்து பரந்தூர்ல இருக்கிற ஜங்ஷன் மாதிரி வந்து நீர்வல்லூர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயும் ஒரு ஜங்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து நம்ம டைரக்டா போனோம் அப்படின்னா வெறும் 3 கிலோமீட்டர்ல அந்த மெட்ரோ வந்து அழகா வெறும் 3 கிலோமீட்டர்ல உங்களால ரீச் பண்ணிட முடியும். ஸோ எப்படி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிண்டி, ஆலந்தூர், நங்கநல்லூர், ஸோ மீனம்பாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சரௌண்டிங்கில் எப்படி இந்த மெட்ரோ வந்த பிறகு டெவலப்மெண்ட்லாம் ஏறிச்சோ, ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரேட் எல்லாமே அப்ரிசியேஷன் வேறு லெவலில் போயிட்டுங்க. இந்த சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1ல உங்களுக்கு வந்து 1500 ரூபா சேல் பண்ணியிருந்த இடத்துக்கு இப்போ அப்படியே ரீசேல் பண்ணுறதுக்கு 3000 ரூபா 3500 ரூபா போகுது. கரெக்டாக ப்ரோ? கண்டிப்பாக. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிசியேஷன் அடிச்சுக்க முடியாதுங்க. இந்த ஆர்காடியா ஏரோசிட்டியை பொறுத்த வரைக்கும் அப்ரிசியேஷன் அல்டிமேட்டாக இருக்கும். ப்ரோ டெவலப்மெண்ட்லாம் வேறு லெவலில் வந்து சொன்னீங்க, அங்கே எக்கச்சக்கமான டெவலப்மெண்ட் ஃபியூச்சரில் வரப்போகுது மக்களே. இங்க என்ன ப்ரோ, அங்க ஒரு டஃப் இருந்தது, கிரிக்கெட், ஃபுட்பால் இதெல்லாம் இருக்கு, இங்க என்ன டஃப் இது அதே சேம் நம்ம பிக்கிள் பாலுக்காக ஒரு கோட் ரெடி பண்ணிருக்கோம் சார். நல்லா பிரீமியம் லெவல்ல ஒரு 4 பார்ட்டா பண்ணிருக்கோம். ஓ 4 பார்ட். சோ இங்க இருக்கிறவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா அக்சஸ் பண்றதுக்கு மாதிரி வந்து டஃப்பே வேற லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிருக்காங்க. ஓகே பிரதர், இவ்வளவு டெவலப்மெண்ட் இருக்கு, இவ்வளவு ஹைலைட் இருக்கு, அப்ப ரேட்டும் அதிகமாக தான் சொல்லுவீங்களோ? கண்டிப்பா கிடையாது சார். ஏன்னா நம்ம ப்ராப்ஷல் கம்பெனில பேசிட்டு இருக்கோம். ஸோ இங்க மார்க்கெட் ரேட் பாத்தீங்கன்னா ஒரு 3000 இருந்து 3200 வரைக்கும் போயிட்டு இருக்கு. பட் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கதே பாத்தீங்கன்னா 2490 தான் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம அதுலயும் ஒரு ஆஃபர் இருக்கு. ஏன்னா நம்ம லான்ச்சிங் டைம்ல ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தோம். சேம் அதே இப்போ க்ளோசிங் சேலா கொடுக்க போறோம். என்னன்னா நெத்தி அடின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் எடுத்து வந்திருக்கோம். நெத்தி அடி? அது என்ன ப்ரோ நெத்தி அடி ஆஃபர்? நெத்தி அடி ஆஃபர் என்னன்னா இந்த 2490 per square feet சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா, அதுலயே ஒரு ஆஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாவே 2200 rupees per square feet சொல்லிட்டு நம்ம கஸ்டமருக்கு. ஸோ 2500லாம் கிடையாதுங்க, அதாவது 2490 சொன்னாங்க, அதெல்லாம் கிடையாது, டைரக்டாவே 2500 ரூபா. அது மட்டும் கிடையாது, மினிமம் 1000 square feet வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு 100 square feet நம்ம ஆஃபரா பண்ணிட்டோம். 100 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ. கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கீங்க. ஸோ இன்னும் என்னங்க வெயிட் பண்றீங்க? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க 1000 ஸ்கொயர் ஃபீட் மேல பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னாலே ஸோ அழகா வந்து நெத்தியடி ஆஃபர்ல ஸோ வேற லெவல்ல 2500 ரூபா ஸ்கொயர் ஃபீட் ரேட் இருக்கும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 ஸ்கொயர் ஃபீட், அதாவது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு தனி பெட்ரூமே வந்து பாத்தீங்கன்னா அதில் கட்டிடலாம். 100 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஓகே ப்ரோ, இதுக்கெல்லாம் வந்து டவுன் பேமெண்ட் எவ்வளவு தேவைப்படும்? மினிமம் ஒரு 4 lakh ஒரு கஸ்டமர் வச்சிருக்கவங்க, நான் ஒரு பிளாட் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா நம்ம சைட்ல பர்ச்சேஸ். ஸோ மினிமம் வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்டே வந்து ஒரு 13 லட்சம் கிட்ட வரும். அதுக்கு டவுன் பேமெண்ட் ஒரு 4 லட்சம் இருந்தாலே போதும். இது என்ன அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் பிளஸ் வந்து லோன்லாம் எப்படி ப்ரோ? இது பார்த்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு தான் பண்ணியிருக்கு. ஸோ லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 to 90% வரைக்கும் நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஃப்ரீ சைட் விசிட் இருக்கா? கண்டிப்பாக சார். கஸ்டமர்ஸ் யாரும் சைட் பார்க்கணும் வில்லிங்காக இருக்கவங்களுக்கு நம்ம ஃப்ரீ கேப் அரேஞ்ச் பண்ணி தரோம். ஸோ ஓகே மக்களே, டீடைல்ஸ் ஃபுல்லாக வந்து கேட்டு தெரிஞ்சுப்பீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ரீகால் பண்ணுறவங்களுக்கு 180 ஏக்கரில் பிரம்மாண்டமாக ரெடி பண்ணியிருக்காங்க நம்ம ப்ராப்சலோட ஆர்காடியா ஏரோசிட்டி. ஸோ நியர்பை டெவலப்மெண்ட்டு எக்கச்சக்கமாக இருக்குங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பரந்தூர் ஏர்போர்ட்டு சொல்லலாம், அதேமாதிரி வந்து மெட்ரோ கனெக்டிவிட்டி, நீர்வல்லூர் மெட்ரோ கனெக்டிவிட்டியை சொல்லலாம். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1800 ஏக்கர் வரப்போ தொழில் பூங்கா, இது எல்லாமே சரௌண்டிங்கில் இருக்கிறதால இப்போ இவங்க கொடுக்குற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 1 இயர்லேயே வந்து ரேட் அப்படியே டபுள் த ரேட்டாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இப்போ நீங்கள் இடம் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்ரிசியேஷன் வேற லெவலில் இருக்கும். கரெக்டாக சார்? கண்டிப்பாக சார். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நண்பா. நன்றி, வணக்கம்.